Hi all. இன்னைக்கு நம்ம ஒன் ஆஃப் தி ஃபார்ம் லேண்ட் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு ஃபார்ம் லேண்ட் விசிட்காக நம்ம இன்னைக்கு போயிட்டுருக்கோம். நான் இப்போது டுவர்ட்ஸ் ஃப்ரம் அம்பத்தூர் ஆவடி டுவர்ட்ஸ் திருநின்றவூர் இந்த ரூட்டில் வந்துட்டுருக்கேன். ப்ராப்பர்ட்டி வந்து வெங்கலில் இருக்குது. ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக கரெக்டாக அந்த நேம் போர்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் இப்போ டுவர்ட்ஸ் திருவள்ளூர் அந்த ரோட்டில் இருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே நேம் போர்டு இருக்குது. லெஃப்டில் திருமழிசை, ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருப்பதி, திருத்தணி, அண்ட் ரைட்டில் போனால் பெரியபாளையம். நம்ம இப்போ ரைட்டில் பெரியபாளையம் டுவர்ட்ஸ் பெரியபாளையம் அந்த ரோட்டில் தான் போக போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டியை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த ரோட் மேப்பில் இருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம். நியர்பை லொக்கேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இந்த ரெஃபரன்ஸ்க்காக இங்கேருந்து போட்டிருக்கேன். அண்ட் ஃப்ரம் திருநின்றவூர் நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது நான் இங்கேருந்து கிலோமீட்டரை ஸ்டார்ட் பண்ணுறேன் கவுண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ we are going to take right towards பெரியபாளையம். பட் அதுக்காக நம்ம பெரியபாளையம் போக போகிறதில்ல, நம்ம வெங்கல் தான் போக போகிறோம். கொஞ்சம் மழை விட்டுருக்கனால டிராஃபிக்காக இருக்குது இந்த ஏரியாவில். ஓகே, டிராஃபிக்னு இல்லை, முன்னாடி யாரோ வண்டி இடிச்சிட்டாங்க போல யாரும், அதனால எல்லா வண்டியும் நிற்கு. லெட்ஸ் ட்ரை டு ஓவர்டேக். So we are close by. ஸோ இங்கேருந்து நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது டுவர்ட்ஸ் அவர் ஃபார்ம் லேண்ட். இன்ட்ரெஸ்டட் பர்சன் எனக்கு காமெண்ட்ஸில் ரீச் பண்ணுங்கள். நான் என்னோடய நம்பரும் ஃபைனலாக கொடுக்குறேன் ஸோ தட் யூ கேன் ரீச் மீ. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் ரீச் பண்ணுங்கள். நோ ப்ரோக்கர்ஸ், நோ தேர்ட் பார்ட்டிஸ், டைரக்ட் பார்ட்டிஸ் மட்டும் என்னை ரீச் பண்ணுங்கள். Now that நம்ம ரைட் எடுத்துட்டோம் டுவர்ட்ஸ் பெரியபாளையம் ரோடு. இது ஒரே ரோடு தான், ஒரே ஸ்ட்ரெச் ரோடு. ஸோ அது எத்தனை கிலோமீட்டர் வருதுன்றதை நான் சொல்கிறேன் வெங்கல் கரெக்டாக வெங்கல் வரும்போது. ஸோ இந்த ரோடே யாராவது நீங்கள் லேண்ட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரோடு லேண்ட்மார்க் வச்சுக்கோங்க. இந்த ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருங்க. அகெயின் இப்போ நான் பாஸ் பண்ணுறேன் ஃபார் சம் டைம். அதுக்கப்புறம் நான் இந்த தாமிரப்பாக்கம் கூட் ரோடுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா வரும்போது நான் மறுபடியும் ரீப்ளே பண்ணுறேன், ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃபார் நவ் யூனோ நம்ம இப்போ பாஸ் பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் அ லாங் ட்ராவல். அகைன் அனதர் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியிருக்கும். நான் கரெக்ட் எக்ஸாக்ட் ஸ்டேஷன் டிஸ்டன்ஸ் சொல்கிறேன். இந்த ஃபார்ம் லேண்டுக்கு வந்து பட்டா இருக்குது. அண்ட் நான் வந்து ஒரு லேஅவுட், ஒரு ரியல் எஸ்டேட் லேஅவுட் பர்சன் கிட்ட தான் இந்த ஃபார்ம் லேண்ட் வாங்கினேன் நான். நாட் அ பிக் ஒன், ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஓகே, we'll pass on it for now. Line straight. Okay, ஸோ நம்ம இப்போது தாமிரப்பாக்கம் ஊர் வந்துட்டோம். எக்ஸாக்டாக திருநின்றவூர்லேருந்து தாமிரப்பாக்கம் கூட் ரோட் 11.5 கிலோமீட்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த தாமிரப்பாக்கம்
போனால் திருவள்ளூர் போகலாம், ரைட் சைடில் ரெட் ஹில்ஸ் போகலாம், ஸ்ட்ரைட்டாக போனால் பெரியபாளையம். ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறோம். அகைன் ரூட் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. டுவர்ட்ஸ் பெரியபாளையம். மேலே போர்ட் பார்த்துக்குங்க. லெஃப்டில் திருவள்ளூர், ரைட்டில் ரெட் ஹில்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட்டாக போனால் பெரியபாளையம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறோம். அகைன் இங்கேருந்து கரெக்டாக 11.5 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் திருநின்றவூர் டு தாமரைப்பாக்கம். இப்போ இங்கே தாமரைப்பாக்கத்துலேருந்து நம்ம கரெக்டாக வெங்கல் ஊர் வெங்கல் கூட் ரோடு அங்கே போக போகிறோம். அது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸுன்றதையும் நான் இப்போ சொல்கிறேன். ஐ திங்க் இப்போதைக்கு நம்ம கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிவிட்டு அகைன் வெங்கல் போகும்போது அங்கேருந்து கனெக்ட் பண்ணுறேன் மறுபடியும். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த ரெக்கார்டிங் நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கணுன்ற இது இல்லை, அவசியம் இல்லை. வில் பாஸ் ஆன் ஃபார் சம் டைம். ஸோ தட் நம்ம இப்போ கரெக்டாக தாமரைப்பாக்கம் கூட்டுறோம் தாண்டின உடனே இந்த பெரியபாளையம் ஆறு இருக்குது. இந்த ஆறு கிராஸ் பண்ணுறேன். இப்போ ஆற்றுல தண்ணி நிறையவே போகுது. கரெக்டாக அந்த பாலத்தை கிராஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ வெங்கல் ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஊருக்குள்ள இந்த சென்ஸ் வெங்கல் மெயின் ரோடு வந்தாச்சு. கரெக்டாக வெங்கல் கூட் ரோடு கிட்ட எக்ஸாக்டாக தாமரைப்பாக்கம்லேருந்து இங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 6 and 11.5 ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ். எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த லொக்கேஷனுக்கு வெங்கலுக்கு 4.5 கிலோமீட்டர்ஸ். லெஃப்ட்டில் ஒரு போர்டு போட்டிருக்கேன் இல்லையா, ஊத்துக்கோட்டை அண்ட் சீதாஞ்சேரி போகிற ரோடுன்னு லெஃப்ட்டில் போட்டிருக்கேன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனால் பெரியபாளையம், ஐ மீன் இந்த ரைட் சைடில். லெஃப்ட் கட் பண்ணால் சீதாஞ்சேரி, டுவர்ட்ஸ் சீதாஞ்சேரி. ஓகே, லொக்கேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜங்ஷனில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் பெரியபாளையம். இப்போ நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம், which is டுவர்ட்ஸ் சீதாஞ்சேரி. இப்போ இங்கேருந்து லொக்கேஷன் பாயிண்ட் கணக்கு வச்சுக்கோங்க. இங்கேருந்து நம்ம பிளாட்டுக்கு நம்மளோட ஃபார்ம் லேண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஸோ அதனால் நான் நாட் கோ டு பாஸ். நான் பாஸ் பண்ண போகிறதில்ல, நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ ட்ரிப் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து நம்ம ஃபார்ம் லேண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அண்ட் எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் யாராவது ஃபார்ம் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நடுவில் ஒரு ஊர் வரும், கெருகம்பாக்கம் சொல்லிட்டு வரும். அந்த ஊரில் தான் நம்ம கட் பண்ணணும், லெஃப்டில் கட் பண்ணணும், மெய்யூருக்கு அடுத்து. அகெயின் நோ தேர்ட் பார்ட்டிஸ், நோ ப்ரோக்கர்ஸ் ப்ளீஸ். ஒன்லி டைரக்ட் பார்ட்டிஸ். யாருக்கெல்லாம் ஃபார்ம் லேண்ட் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் ரீச் பண்ணுங்கள். மற்றபடி என்கொயரிஸ் சும்மா டைம் பாஸஸ்லாம் எனக்கு கால் பண்ணாதீங்க. ஐ வில் நாட் ரெஸ்பாண்ட். ஜென்யூன் பார்ட்டிஸ் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் என்னை ரீச் பண்ணுங்கள். அகெயின் இது வந்து வேறு யாரோட லேண்டும் இல்லை, வேறு எந்த பார்ட்டியோட லேண்டும் இல்லை, என்னோட ஓன் லேண்ட். ஸோ பட்டாவும் என் பேரில் தான் இருக்குது, ப்ராப்பர்ட்டி என் பேரில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்லி பார்ட்டிஸ் ப்ளீஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணதில் நிறைய ப்ரோக்கரேஜஸ், தேர்ட் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து அதில் கமிஷன் வச்சு நிறைய பேர் சேல் பண்ணி கஸ்டமருக்கு வந்து ஐ மீன் வாங்குகிற பார்ட்டிஸ்க்கு வந்து நிறைய ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் அதை என்கரேஜ் பண்ண விரும்பலை. எதுவாக இருந்தாலும் டைரக்ட் பார்ட்டிஸ் என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். ஒன்லி பார்ட்டி டு பார்ட்டி, தட்ஸ் இட்.
ப்ராஜெக்ட்ஸ் வர்றதா சொல்லியிருக்காங்க. இந்த ஹைவே, இந்த ஸ்டேட் ஹைவேல இந்த ஹைவேவும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க போல். anyone who is interested in doing business, அந்த பர்சனுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சிட்டி பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. ப்ராடக்ட், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், மில்க் ப்ராடக்ட் எது வந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சிட்டியிலேருந்து வித்தின் 1 hour டிரைவ் ரீச்சபிளில் இருக்கிற ஒரு லொக்கேஷனில் பண்ணால் மட்டுமே அவங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சிட்டிலேருந்து வித்தின் 1 hour டிரைவ்க்குள்ளே, 1 hour டிரைவில் எக்ஸாக்டாக சொல்லணும், 1 hour 15 minutes டிரைவ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் இருக்குது. ஸோ வேறு யாராவது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், சிட்டிக்குள்ளே எவ்ரிடே வந்து போகணும், ரீச்சபிளாக கூட்ஸ்லாம் கரெக்டாக போயிடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து ஒரு பர்ஃபெக்ட் லொக்கேஷனாக இருக்கும். அதே நேரத்தில் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காக பண்ணுறவங்க டெஃபினட்டாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரு சிட்டிக்கு அவுட் சைடில் ஒரு ஃபார்ம் லேண்ட் வேணும், பட் கொஞ்சம் நியர்பையாக இருக்கணும், ரொம்ப தூரம் போக வேண்டாம் அப்படின்னு நினச்சா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே இந்த லொக்கேஷன் பக்கவாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது இந்த வெங்கல் டு சித்தாஞ்சேரி ஃபாரஸ்ட், இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ரோடு பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, லெஃப்டில் பாருங்கள் ஹனுமான்லாம் இருக்காரு. இதுக்கப்புறம் வர வழியெல்லாம் நிறைய இருப்பாங்க. இதுக்குள்ளேயே நிறைய ஊருங்கெல்லாம் போகுது, பட் ஆனால் இட்ஸ் எல்லாமே ரிசர்வ்டு வில்லேஜஸ். லெஃப்ட்லேயும் பாருங்கள், ரைட்லேயும் பாருங்கள், இங்கெல்லாம் லைட்டில் எதுவும் இருக்காது, பிகாஸ் இட்ஸ் ஃபாரஸ்ட் ரோடு. நல்லா பாருங்கள், சிட்டிலேருந்து யாராவது கொஞ்சம் தனியாக வெளியில் வந்து சின்ன ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி வைக்கணும், கட்டிட்டு அங்கேயே வீக்கெண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் பிளேஸ். எனக்கு அதுக்கான டைம் கிடைக்கல, இல்லைனா நான் அந்த ஆக்சுவலி இந்த லேண்ட் வாங்கின ரீசனே வந்து நான் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்ட் கட்டி வீக்கெண்ட்ஸில் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் பிளான் பண்ணேன். பட் உண்மையிலேயே அது வாங்கினதுலேருந்து எனக்கு டைம் கிடைக்கல. அஃப்கோர்ஸ் இதையும் இப்போ நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு விற்கணுன்ற அவசியம் இல்லை, பட் நான் இன்னும் ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்குது, அதனால தான் நான் இதை விற்கிறேன். இந்த ரோடில் ட்ரைவ் பண்ணுற மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க, ஏன்னா ரொம்ப சின்ன ரோடு, ஃபாரஸ்ட் ரோட். ரோட்லாம் கொஞ்சம் சைட்லலாம் குண்டு குழியமாக இருக்கும், அதனால் பார்த்து கவனமாக வாங்க. நைட் டைம்லலாம் ட்ராவல் பண்ணாதீங்க இந்த சைடில். ட்ராவல் பண்ணக்கூடாதுல்ல, நிறைய வண்டிங்கெலாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் இது எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணுற ரோடு இது. அண்ட் போலீஸிங்கும் இருப்பாங்க, ஃபாரஸ்ட் ஊருங்கெலாம் இருக்குது. பட் ஸ்டில் ஏன்னா ரோடு சரியில்லை, ரைட் அண்ட் லெஃப்ட்டில் ரோடு சரியில்லைன்றனால நைட் டைம் வேணாம்னு சொல்கிறேன். ஐ திங்க் இந்த ரோடு வந்து பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருது இந்த ஹைவேஸில். அப்படி தான் சொல்லியிருக்காங்க, பட் அது என்றைக்கு வரும்னு தெரியல. பட் ஆனால் வரதான் போகுது, இந்த ரோடு பெருசு பண்ணுறாங்க. அன்லஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசு பண்ணாமல் டெவலப்மெண்ட்ஸ் வராது. அதனால் இந்த சைடில் டெவலப்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஈவன் இதை ஒரு காலேஜ் கூட வர்றதா சொல்லியிருக்காங்க, உள்ள ஒரு இன்ஜினியரிங் காலேஜும் வர மாதிரி. ஆல்ரெடி ஒரு பெரிய கோடவுன், ரைஸ் கோடவுன் இங்கே இருக்குது, கான்வென்ட் கோடவுன். வெரி குட் லொக்கேஷன் ஆக்சுவலி.
இருக்குது. அதே மாதிரி மெயின் ரோட்லேருந்து ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ரோட்லேருந்து பக்கத்தில் தான் இருக்கும். வித்தின் ஒரு 500 மீட்டர்ஸ் ரீச்குள்ளே தான் இருக்கும். லெஃப்டில் போனால் மெய்யூர் ஊர் வில்லேஜ். நம்ம டாக்குமெண்ட்டு மெய்யூர் அந்த வட்டத்தில் தான் வருது. வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பை வந்தாச்சு. மெய்யூருக்கு அடுத்து மாலந்தூர். கட்டி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த வெளியே பார்க்கலாம் நிறைய லே அவுட்ஸ்லாம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ரீச்ட். ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் ரோடு ஒரு மாதிரி இருக்கும், பட் போக போக நல்லாயிருக்கும் ரோடு ஆக்சுவலி.
ஃபாரஸ்ட் என்ட்ரிலேருந்து ஒரு 1 or 2 kilometers வரைக்கும் தான் ரோடு ஒரு மாதிரி சின்ன ரோடாக இருக்கும், குறுகல் ரோடு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். அகேன் ஐ திங்க் நம்ம ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக வெங்கல்லேருந்து வெங்கல் கூட்டு ரோடு அங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 10 kilometers, சரியாக சொல்லணும்னா சரியாக 10 kilometerல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய ட்ரீ ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சிவந்த மண்ணுன்னு போட்டு கிங் மேக்கர்ஸ்ன்னு போட்டிருக்கோம் போர்டு. அண்ட் லெஃப்ட் சைட்லேயே போர்டு போட்டுருக்காங்க. நம்ம இப்போ இந்த லெஃப்ட்டில் தான் கட் பண்ண போகிறோம். கெருக்கம் பார்க்கணும்னு போர்டு போட்டுருக்கு இல்லையா, கரெக்டாக இந்த போர்டு தாண்டின இந்த லெஃப்ட் மண் ரோடு. ஆல்ரெடி இங்கே நிறைய லாரிஸ்லாம் உள்ளே வந்துட்டு போயிருக்கு, டிராக்டர்ஸ்லாம் வந்துட்டு போயிருக்கு, அதனால் ரோடு இருக்குது. இந்த லெஃப்ட்டில் கட் பண்ணோம். கிங் மேக்கர்ஸ்ன்னு போட்டிருக்கோம் அந்த போர்டில். லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து எக்ஸாக்டாக சரியாக நம்ம இப்போ வெங்கல்லேருந்து இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு 10 kilometers ஆகிருக்கு. வெங்கல் கூட்டு ரோட்லேருந்து 10 kilometers அண்ட் இட்ஸ் 14 minutes drive. சரியாக 14 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இங்கே மெயின் ரோட்லேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த ரூட்டு கொஞ்சம் மறந்துடாதீங்க, ஏன்னா உள்ள 2-3 வழி இருக்குது. 2-3 வழி இருக்குது. வில்லேஜுக்குள்ளே போகிற வழியும் இருக்குது. நம்ம அங்கே போகிறதில்ல. நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக போடுறேன்னா, என்னால் ஒவ்வொரு தடவை இங்கே ஃபார்ம் விசிட் வர முடியாது. அதனால் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னா நீங்களே வந்து இந்த இடத்த விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மண் ரோட்லேயே போங்க, எங்கேயும் டேர்னிங்ஸ்லாம் எதுவும் கிடையாது. கரெக்டாக ஒரு 400 meters இப்போ வந்திருக்கோம் மெயின் ரோட்லேருந்து. சரியாக 500 meters உள்ளே வந்தாச்சு. வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ரெண்டாக பிரியுது இல்லையா. லெஃப்ட் சைடில் பாருங்கள் கிங் மேக்கர்ஸ்னு போட்டிருக்கோம், சிவந்த மண் நிலம்னு போட்டிருக்கோம். பட் இது சிவந்த மண்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக போனாலும் நம்ம ப்ராப்பர்ட்டி வரும். ஐ மீன் விச் மீன்ஸ் ரைட் சைட். இந்த ரைட்டில் போனாலும் ப்ராப்பர்ட்டி வரும். பட் ஆனால் நான் இப்போ லெஃப்ட்டில் தான் போக போகிறோம். இந்த கிங் மேக்கர்ஸ்னு போர்டு போட்டிருக்கு இல்லையா, இந்த சைடில் தான் போக போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம், ரைட் எடுக்க போகிறது இல்லை. அதுவும் ப்ராப்பர்ட்டிக்கு போகிற வழி தான். ரைட்டில் போகிறதும் டேரெக்டாக ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் போவோம். பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டியை லொக்கேட் பண்ணுறதுக்கு. அதுக்காக இந்த சைடில் வரேன். ஆல்ரெடி நிறைய வண்டிங்கெலாம் வந்து போயிருக்கு, அதனால் ரோடு இப்படி இருக்குது. இங்கே கரெக்டாக ஒரு ரைட் ஒன்று கட் ஆகும். உள்ள ஒரு கேபிள் கம்பெனி ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்டாக போகுதில்ல, ரைட்டில் இருக்கு இல்லையா, இந்த ரைட் எடுத்துக்கணும். இந்த ரைட்டு தான் நம்மளோட ப்ளாட்டுக்கும் டைரெக்டாக போய் நிற்கும். அங்கே ப்ளாட்டோட வாசல் கரெக்டாக ப்ளாட் கிட்டே போய் நிற்கும். அதனால் இந்த ரூட்டை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். சரியாக 700 meters வந்திருக்கோம் நம்ம மெயின் ரோட்லேருந்து. கரெக்டாக அந்த வீடியோவை கேட்ச் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ப்ளாட்டுக்கு வந்து விசிட் பண்ணிடலாம். இங்கே ஓரளவுக்கு உள்ள மண் ரோடு இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே. இந்த ஒரு கேபிள் கம்பெனி, பெரிய கம்பெனி, ஃபுல்லாக சீல் பண்ணியிருப்பாங்க, காம்பவுண்ட்லாம் போட்டு. நம்மளோட ரைட் சைடில் ஒருத்தர் நல்லா பார்த்துக்குங்க. என்னோட ரைட் சைடில் இந்த கேபிள் கம்பெனி இருக்குது. ஆல்ரெடி இங்கே நிறைய வந்து போயிருக்காங்க போல் கேபிள் கம்பெனியில். அதனால் கார் டயர் மார்க்ஸ்லாம் நிறையவே இருக்குது. காட்டுக்கும் நிறைய பேர் போயிருக்காங்க போல் வந்து. தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பழனத்தில் உள்ளே வந்துட்டு நினைக்கிறேன். நம்ம ப்ளாட்டுக்கு வந்துட்டோம். இந்த கேட் ஓப்பன் பண்ணி கேட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா
ஆல்ரெடி டிராக்டர்லாம் வந்து போயிருக்கு. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கேட்டுக்குள்ளே வந்த உடனே இங்கே போர்டு இருக்கு இல்லையா, இது ஒரு கிங் மேக்கர்ஸ்னு போட்டிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு பிளாட் ரைட் சைட் பிளாட் இருக்கு இல்லையா, இது கிடையாது, இதுக்கு அடுத்த பிளாட் ரைட் சைட்லேயே செகண்ட் பிளாட். மழை பெஞ்சு நல்லா வந்தனால நிறைய ஈரமாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பிளாட் இருக்கு இல்லையா, இது கிடையாது, இதுக்கு அடுத்து செகண்ட் பிளாட் ரைட் சைடில் கேட் இருக்கும். இந்த பிளாட் தான் நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் என்னால் உள்ளே போக முடியாது போல், நிறைய செடிங்களும் நிறைய வந்திருக்கு. ஸோ ரைட் சைடில் இந்த கேட், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளே வந்த உடனே லேஅவுட்குள்ளே வரும்போது ரைட் சைடில் ஃபஸ்ட்டு கேட். ஓகே, ஃபஸ்ட்டு பிளாட் இல்லை, ஃபஸ்ட்டு கேட். இது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, ஸோ என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். ஸோ whoever is interested, please reach me out.